இப்போ சந்தையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து நாட்டு காய்கறிகள், நாட்டு பழங்கள். இப்போ பப்பாளி பழத்துக்குலாம் வந்து சந்தையில் வந்து நாட்டு பப்பாளி பழத்துக்கு அவ்வளவு தேவைகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கண்டு இல்லை. இப்போ நம்மளும் வெளியில் எங்கேயும் விசாரித்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நாட்டு கண்டுகளே கிடைக்கல. இப்போ நம்மகிட்டையுமே ஒரு 8 கண்டு தான் இருக்குது. அந்த 8 கண்டுலேருந்து தான் நம்ம இப்போ மறுபடியும் விதை எடுத்து மறுபடியும் ஒரு 10 மாதங்கள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு இப்போ தான் ஒரு 10 பழம் கூட பிடிங்கிருக்க மாட்டோம். அதுக்குள்ளே இதோட வளர்ச்சியை பாருங்கள், இன்னும் மேலே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி இப்போ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் அதே மாதிரி தான் நாட்டு காய்கறிகளும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எங்களுக்கு ஹைப்ரிட்லாம் வேணாம், நாட்டு கத்திரிக்காய், நாட்டு வெண்டிக்காய், நாட்டு தக்காளி இதெல்லாம் வேணும் அப்படின்றாங்க. இப்போ வந்து மக்கள்கள் வந்து இன்னுமே வந்து ரொம்ப, அதாவது ஒவ்வொரு சந்தையிலையும் போகும்போது ஒவ்வொரு ஆளும் நம்மளுக்கு இப்போ பார்க்க போகும்போது அவங்க நிறைய அதாவது ஒருத்தவங்கலாம் சொல்கிறாங்க, நாங்கள் கருவேப்பிலையை இப்போ பயன்படுத்துறது இல்லைப்பா, ஏன்னா கருவேப்பிலையில் வந்து அவ்வளவு பூச்சிக்கொல்லி இருக்கிறதுலே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளே கீரைகளே இருக்கிறதுலே கருவேப்பிலை தான் வந்து ரொம்ப மோசம் அப்படின்றதுனால நாங்கள் கருவேப்பிலையே வீட்டுக்கு வந்து பயன்படுத்துகிறதே இல்லை, நீங்கள் ஆர்கானிக்கில் எனக்கு கருவேப்பிலை கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து நம்ம பார்த்தா ஒவ்வொரு சந்தையிலையுமே ஒவ்வொருத்தவங்களும் புதுசாக வந்து ஒவ்வொன்றா வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து அவங்க கேட்குற தரத்துக்கு நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க வந்து நம்ம கேட்குற விலைகளை நம்மளுக்கு தருவாங்க. அதாவது நம்ம விவசாயத்தில் வந்து லாபம் இல்லை அப்படின்றது வந்து என்னென்னா, அதாவது விவசாயிகள் வந்து நுகர்வோர் என்ன எதிர்பார்த்து அந்த பொருளை என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த தரத்தில் நம்ம கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்க நம்ம நினைக்கிற விலைக்கும் நம்ம நினைக்கிற விலையை அவங்க தருவாங்க. அப்போ வந்து நம்ம நஞ்சில்லா உணவை நம்ம கொடுத்தா மட்டும்தான் வந்து விவசாயிகளுக்கு வந்து லாபம்ன்றது வந்து சாத்தியமே தவிர, நம்ம வந்து ரசாயன உரங்களை போட்டு நம்ம வந்து இப்படியே வந்து ஹைப்ரிட் சீட்ஸை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து விவசாயம் பண்ணி நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டோம்னா வியாபாரிகள் வந்து நம்மளை என்றைக்குமே வந்து நம்மளை வந்து லாபம்ன்றதை வந்து கண்ணில் காமிப்பாங்களே தவிர அது நம்ம பைக்கு வந்து சேராது. அப்போ நம்ம வந்து என்றைக்குமே வந்து நம்மளே ஒரு நல்லா நாட்டு காய்கறிலாம் உற்பத்தி பண்ணி நம்மளே வந்து நேரடியாக வந்து வாடிக்கையாளர்கிட்ட நம்மளே விற்பனை செஞ்சால் நம்மளுக்கு வந்து நல்ல வந்து ஒரு வரவேற்பு இருக்குது. இந்த இதை நம்ம பயன்படுத்தி வந்து நம்ம இன்னும் வந்து இயற்கை விவசாயத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து மேலும் கொண்டு போகணும்.